طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم ألهمني في قلبي واهدني فيه புகழ்ச்சி நம்மை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்லாஹ் ஒருவருக்கே உண்டாகட்டுமாக. மக்களுக்கு நான்காம் மதீனத்து ரோஜாவின் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் எல்லாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருக்குமாக. கண்ணியத்திற்கும் இந்த மரியாதைக்கும் உரித்தான பெருமக்களை, அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய பெரியவர்களை, தாய்மார்களை, நிர்வாக பெருமக்களை, சமூகத்தின் ஜெயசீலர்களை அனைவருக்கும் இஸ்லாமின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் பல பேருடைய துஆ பரக்கத்தினால் நம்ம சொந்த ஊரில் சாகிரி பேகம் இஸ்லாமுல் பனாத் என்ற நிஸ்வான் மதரசா துவங்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் துவக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ரப்பல் ஆலமீன் இது போன்ற நிஸ்வான் மதரசாக்களையும் நம்முடைய பெண்கள் மதரசாக்களையும் கியாமத் நாள் வரை நீடித்து வைப்பானாக, வீரியமாக சுபிட்சமாக நடத்தாட்ட நோக்கி செய்வானாக. ஆமீன். நிஸ்வான் மதரசா என்பதின் காரணத்தினால் சில குறிப்புகளை மட்டும் முன்வைத்து நம் பெருமக்களுக்கு வழங்கி ஆசைப்படுகிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு மதரசா என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய முதுகெலும்பாய் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமில்லை, எங்கெல்லாம் மதரசாக்கள் இருக்கிறதோ அந்த மதரசாக்களின் மூலமாகத்தான் சமூகம் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், முதல் மதரசா மக்காவில் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய யாரும் கல்வியை வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டத்தில் சிரமத்தில் சிக்கிக் கொண்ட பொழுது மசூரா செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடிய சஹாபாக்களிடம் மசூரா செய்கிறார்கள். ஒருவர் சொன்னார், அவர் பெயர் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டை நான் கல்விக்காக மார்க்க எழுச்சிக்காக என்னுடைய வீட்டை ஒதுக்கினேன். நீங்கள் தாராளமாக கல்வி கற்றுக் கொள்ளுங்கள், அமல் செய்வதற்கு ஒரு அற்புதமான இடம் என்று சொன்னார்கள். அந்த அர்க்கம் தாருல் அர்க்கம் என்று பெயர் சொல்லப்பட்டது. முதல் மதரசா மக்காவில் ஏற்பட்டது. அதன் பரக்கத்தால் படிப்படியாக மதீனாவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு வந்தார்களோ அங்கேயும் மதரசா ஏற்படுத்தினார்கள். மதரசத்துல் சுஃபா திண்ணை தோழர்கள் இரண்டாவது மதரசாக மதீனாவில் ஏற்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் உருவாகிக் கொண்டு இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியும், ஊடகங்களின் மூலமாய் ஏறக்குறைய 4000த்திற்கு மேற்பட்ட நிஸ்வான் மதரசாக்கள் தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கிறது, நடத்தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவே இஸ்லாம் வளர்ச்சி பெறுவதற்கு அற்புதமான அஸ்திவாரமாய் அமைந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய பெண்மக்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் தான் இஸ்லாம் வளர்ச்சி பெறுவதற்கு அஸ்திவாரமாய் இருக்கிறீர்கள். இஸ்லாம் எழுச்சி பாதையில் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் பெண்மணிகளே, நீங்கள் தான் முக்கிய அஸ்திவாரம். ஒரு குடும்பம் எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தான் சிறப்புக்குரியவர்கள். நீங்கள் தான் மிகப்பெரிய சக்திக்குள் உட்பட்டவர்கள். நீங்கள் பிறந்த உடனே நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை, உங்கள் பெற்றோர்கள் சொர்க்கவாசிகள். எதற்காக? பெண் குழந்தை பிறப்பதே மிக
முக்கியமான உண்மை. எழுச்சி பெறவே பெறாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் கூறும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் கூறும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை பற்றி பேசுகிறார் ரப்பல் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரியை பற்றி பேசுகிறார் ரப்பல் ஆலமீன். உம்மு மூசாவை பற்றி பேசுகிறார், முஹ்து மூசாவை பற்றி பேசுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறார், சகோதரியான அன்னாவை பற்றி பேசுகிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம் வாய்ந்த பெற்றோர்கள் சிறப்பானவர்கள் தானே. அவரிடத்தில் கல்வி ஞானம் இருந்த ஒரே காரணத்தினால் இந்த பிரபஞ்சத்திலே சூரியன் மறை உதயமாவது போல் எல்லோருக்கும் கல்வி ஞானத்தை வழங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நபிமார்களை சொல்லும் போது நபிமார்களுக்கு முன்னால் பெற்றோர்கள் பெண்மணிகள் சிறந்தவர்கள் என்பதன் காரணமாகத்தான் அவர்களை முன்வைத்து ரப்பல் ஆலமீன் நபிமார்களை சொல்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய பாக்கியம் எவ்வளவு என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் வைத்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சாதாரண நபர்கள் அல்ல. ஒரு பெண்மணி திரிந்து விட்டால் தன்னுடைய குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது மட்டுமா, எவ்வளவு சிறப்புகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். வாழ்த்துறை என்பதால் நீங்கள் யோசிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள். முதல் வகை முதல் வரி வருகிறது. முதல் 5 ஆயத் நாயகத்திற்கு வகையாக இறக்கப்படுகிறது. இறக்கப்பட்டவுடன் நாயகம் நடுக்கத்தில் வருகிறார்கள். நடுக்கத்தில் வந்த நாயகம் தனக்கு பிரியமான நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்னது ஒரு பெண்மணியிடத்தில், கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம். அவர்கள் நினைத்தால் என்னுடைய நண்பர் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கதீஜா நாயகியிடம் அவர்கள் வகி வந்ததை உண்மையில் சொன்னார்கள். காரணம், அல்லாஹ் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பம்சத்தை கொடுத்திருந்தார். ஒரு பெண்மணி உலகத்திலே பிரபஞ்சத்திலே முதலாக ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான். வேண்டுமென்றால் ஆண்களில் இவர்கள் சிறந்தவர்கள், பெண்களில் இவர்கள் முஸ்லீமாக ஏற்றார்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் பட்டியலில் எவ்வளவு இறந்திருக்கிறார்களோ, கியாமத் நாளில் எவ்வளவு வரப்போக இருக்கிறார்களோ அவர்கள் வரை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முதல் சூப்பர்ஸ்டார் என்று சொல்லலாம் அந்த பெண்மணியை. அவர்களுடைய சிறப்பு அலாதியானது அதிகமானது. காரணம், அறிவு ஞானத்தை ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். முழுக்க நாயகம் செய்த வியாபாரத்தை பார்த்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டதின் காரணத்தினால் செயல்முறை விளக்கத்தில் நேரடியாக பார்த்து விட்டார்கள். அந்த கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுப்பதை விட அப்படியே டைரக்டா பார்த்ததின் காரணமாக பிரபஞ்சத்திலே சிறந்த மகளாய் சிறந்த மனைவியாய் அவர்கள் மாறிப்போனார்கள் என்பது வரலாறு. நமக்கெல்லாம் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பத்தினித்தனத்தை, ஒரு பெண்மணியை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறினார். அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். ஒரே ஒரு விடயம் ஹிக்மத் கொடுக்கப்பட்டிருந்தது. அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டதின் காரணமாய் உம்முல் முஃமினாக சிறந்தவர்கள் மட்டுமல்ல, நாயகத்திற்கு பிறகு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அவர்களுடைய மதரசாவில் இருந்து கொண்டு படித்து சிறந்த ஆலிம்களாக உருவாகினார்கள் என்பது வரலாறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அவதூறான விஷயங்கள் பரப்பப்பட்டது. பொறுமையாக இருந்தார்கள். உடனே நூறுடைய முதல் சில வசனங்களை ரப்பல் ஆலமீன் இறக்கி இந்த பத்தினி பெண்ணை ரப்பல் ஆலமீன் சிறப்பு படுத்தினான் என்பது வரலாறு. இந்த வரலாற்றை அந்த பெண்களை படித்தார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், கல்வியை கற்றார்கள், கற்றதின்படி அமல் செய்தார்கள். உலகத்திலே மிகப்பெரிய சிறப்பிற்குரிய பெண்மணிகளாய் மாறி போயிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் நிதர்சனமான உண்மை, தெரிந்த உண்மை. யாராலும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் மட்டுமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு யாரிடத்திலும் காட்டாமல் போகிறார்கள். தன்னுடைய வீட்டிற்கு போகிறார்கள். பக்கத்தில் நாயகம் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியவில்லை. இது யார் என்று உரியாளர் சொல்கிறார்களே, என்னென்று தெரியவில்லையே என்று கேட்டவுடன் வீட்டிற்குள் போகிறார்கள். ஹிஜாபை போட்டுக் கொண்டு உடனே இவர்கள் போகிறார்கள். நீங்கள் யார் என்று கேட்க, நான் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஹிஜாப், ஒரு பேணுதல் மிக்க ஆலிமையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பெண்களுடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். அவர்கள் தான் இந்த மஹல்லாவுடைய பெண்கள். சமுதாயத்தின் எழுச்சிகளாக நாம் மாறுவதற்கு தான் இது போன்ற நிஸ்வான் மதரசாக்களை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு பெண் மாறிவிட்டால் தன்னுடைய கணவரை மாற்றலாம், தன்னுடைய பிள்ளையை மாற்றலாம், தன்னுடைய மாமனார் மாமியார்களை மாற்றலாம். அஸ்திவாரத்தில் இருக்கக்கூடியது யார் என்று சொன்னால் ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு தான் சக்தி அதிகம். அவர்கள் செய்யக்கூடிய அமல் நிரந்தரமான அமலாக இருக்கும். தீனுடைய வேலையில் பெண்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிஸ்வான் மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹிக்மத் கொடுப்பதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலியாய் மாறிப்போனார்கள். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனில் கூறுகிறார், வமையுத்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊதிய கைரன் கஸீரா. யாருக்கு நாம் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுத்தோமோ, வழங்கினோமோ, அவர்கள்தான் மிகச் சிறந்தவர்களாக அதிகம் கைர் பரக்காத்துகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிறார் ரப்புல் ஆலமீன். இது மட்டுமல்ல, ஹிக்மத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் என்று சொன்னார்களே நாயகம் அவர்கள். தேட வேண்டும், கல்வியை தேட வேண்டும், என்னுடைய ஊரில் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்மணியும் அவர்களுடைய சிறப்புகளை அறிந்து சஹாபி பெண்மணியுடைய சிறப்புகளை படித்துக் கொண்டு இஸ்லாம் மதரசாவுக்கு வந்து சேர்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதன் அடிப்படையில் தான் நாம் கல்வி தேடுவது மீது கடமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமும் தேட வேண்டும், முஸ்லிமான ஆணும் தேடுவது கடமை, முஸ்லிமான பெண்களும் தேடுவது கடமை. பொதுவாக எல்லோருக்கும் மார்க்க கல்வி வேண்டும். ஒரு பழமொழி இருக்கிறது, அடுப்பு ஊதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்பதற்காக. அந்த பழமொழி அக்காலத்தில் இருந்தது. காரணம், ஒழுக்கத்துடன் கல்வி இருந்தது. இன்று ஒழுக்கம் இல்லை, கல்வி மட்டும்தான் அதிகமாக மாறிப்போயிருக்கிறது என்பதன் காரணத்தினால் ஒழுக்கத்துடன் கல்வி வர வேண்டும் என்று சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சாகிரி தியாகம் இஸ்லாம் பனாத் பெண்கள் மதரசா. இதன் அடிப்படையில் தான் தொலைநோக்கு பார்வையில் ஒரு பெண்மணி நம்முடைய மஹல்லாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மஹல்லாவுடைய பெண்மணிகள் தவறில் விடக்கூடாது, தவறாக போய்விடக் கூடாது. ஒரு பெண்மணி கூட குர்ஆன் ஓத தெரியாமல், ஹதீஸ்கள் விளங்க தெரியாமல், தன்னுடைய மார்க்க கல்வியை மற்றவர்களுக்கு எத்தி வைக்காமல் இருந்துவிடக் கூடாது, இறந்தும் விடக்கூடாது என்று தொலைநோக்கு பார்வையில் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மனக்காட்டு ஊரை கபூல் செய்து எடுத்துக்கொண்டு அதற்காக பல பேர் மறைமுகமாக பகிரங்கமாக உழைத்து தர்மம் செய்தெல்லாம் இன்று தூக்க விழாவில் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உங்களுடைய பெண்மணிகளை கூட்டிட்டு வந்திருக்கிறீர்கள் கல்விக்காக. அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று அவர்களிடத்தில் நீங்கள் எத்தி வைக்கிறீர்கள். நம்முடைய மதரசாவில் பாட்டியாக இருந்தாலும் சரி, வயதான பூட்டியாக இருந்தாலும் சரி, வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, 4 பேருக்கும் மக்தபாக, முபல்லிகாவாக, முஅல்லமாவாக பிரித்து 3 கோர்ஸாக பிரிக்கப்பட்டு உங்களை சிறந்த பெண்மணிகளாக நாங்கள் மணக்காட்டூரிலிருந்து வெளியேற்ற ஆசைப்படுகிறோம். சிறப்புகள், பெண்களுடைய சிறப்புகள் ஏராளமானது, அலாதியானது. இதை உணர்ந்து நாம் வேலை செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. பெண்களுடைய சிறப்புகள் பெண்கள் அறிந்து நம்முடைய மதரசாவிற்கு வந்து நம்முடைய மதரசாவை யூனிவர்சிட்டியாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. எல்லா விதமான செயல் வரக்காட்டுகள் நமக்கு தந்துவிடுவாராக. பல பெரியோர்களுக்கு மத்தியில் இந்த சிறிய அடியனை பேச வைத்த ரப்புல் ஆலமீன்
அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. அல்லாஹ் உங்களையும் எங்களையும் சொர்க்கத்தில் சந்திக்க தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்